அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எடுத்த கொஸ்டினில் ப்ரீவியஸ் கொஸ்டின், சரியா? அப்படியே வந்து டிஎன்பிசி கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து வரப்போகிற குரூப் 4 வந்து கேட்பாங்க. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இலக்கிய பகுதி வந்து இருக்கும், சரியா? அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதில் ஒரு 100 கேள்விகள் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் எப்பயும் போல் ஃபோனை தூக்கி தள்ளி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 95க்கு மேலே தெரியுது அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து சூப்பர், சரியா? 5க்கு கீழே, அதாவது 5க்கு மேலே தப்பாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ரொம்ப நல்லா வந்து படிக்கணும், நிறையா வந்து ப்ராக்டிஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. சரி, நம்ம வந்து தேர்வுக்குள்ளே வந்து போகலாம். முதல் கேள்வி வந்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கலைச்சொல், இந்த வடமொழியிலேருந்து தமிழ் மொழி இதெல்லாம் வந்து வரும். டோட்டலாக ஒரு 15லேருந்து 20 கேள்வி வந்து கேட்க போகிறாங்க, சரியா? இதுலேருந்து மட்டும். அப்படிங்கிறப்ப நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் நல்லா படிச்சதுக்கு நல்லது. ஃபஸ்ட்டு பொக்கிஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொக்கிஷம்னா இங்கே நம்ம வந்து நார்மலாக பொக்கிஷம் அப்படின்னா நம்ம புதையல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து எதை குறிக்குது அப்படின்னா செல்வத்தை வந்து குறிக்குது. சாஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகமாக, மிகுதி. விஸ்தாரம், விஸ்தாரமாக, நல்லா விஸ்தாரம், வீடு நல்லா விஸ்தாரமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பெரும் பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. சிங்காரம், சிங்காரிச்சிட்டி வராப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா என்னது? அழகு, சரியா? 2, 3, 4, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இரண்டாவது கேள்வி வந்து பாருங்கள், கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் எவ்வகை விடை? கடைக்கு போறியா அப்படின்னு கேட்குறாங்க, நான் போக மாட்டேன். அவன் மறுத்துட்டா, டைரெக்டாகவே மறுத்துட்டா. அப்படிங்கிறப்ப மறை விடை. இதுக்கு பேர் என்னது? மறை விடை. அடுத்ததாகவும் ஒரு விடை வகை, சரியா? வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் என்ன? ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க, அதுக்கு இனமாக வேறொரு பதிலை வந்து சொல்கிறது, அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த கேள்வியிலே பதில் இருக்குது, இனமொழி விடை, சரியா? இனமொழி விடை. இதெல்லாம் லட்டு கொஸ்டின். ஜேர்னலிசம் தமிழ் சொல் என்ன? ஜேர்னலிசம். ஸோ இதில் தான்ப்பா நீங்கள் வந்து தப்பு விடுவீங்க. ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இதுலேருந்து மட்டுமே ஒரு 10-15 கேள்விலேருந்து கேட்க போகிறாங்க, இந்த இங்கிலீஷ் வேர்ட்லேருந்து தமிழ் வேர்டுக்கு, சரியா? ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் அப்படிங்கிறது அர்த்தம். மீடியா, மீடியா மீடியா அப்படின்னா ஊடகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருளை பொறுத்துக. குன்றின் மேலிட்ட விளக்கு போல. ஸோ குன்றின் மேலிட்ட அல்லது குன்றிலிட்ட விளக்கு போல, இது என்ன அப்படின்னா குன்றின் மேலே ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சோன்னா எல்லா இடத்துக்கும் வந்து தெரியும். அப்படிங்கிறப்ப இங்கே இதில் வந்து கரெக்டாக இருக்குது. எது இருக்குது அப்படின்னா பரவிய புகழ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து வேலையே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா, இப்போ ஒரு போலீஸ்காரங்க இருக்காங்கன்னா போலீஸ்காரங்களே தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வேலையே பயிரை மேய்ந்தது போல, அதாவது கடமையை தவறுதல். அடுத்து உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல அப்படின்னா ரெண்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லை, அதாவது ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கு இங்கே வந்து மனம் ஒன்றிய துணை அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ 3, 1, அதுக்கப்புறம் 4. கிணற்று தவளை. கிணற்று தவளை அப்படின்னா ஒன்றும் தெரியாமல், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அறியாமை. ஸோ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக. இந்த 4 வார்த்தையில் எது தன்வினை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது தன்வினை அப்படின்னா அகமது நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து தன்வினை தொடர், சரியா? இங்கே நேற்று வருவித்தார் அப்படிங்கிறதுல இது வந்து பிறவினையில் வந்து வச்சுக்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதில் வந்து எது வந்து கரெக்டாக இருக்கும்? இதில் வந்து பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதெல்லாம் லட்டு கொஸ்டின், இதெல்லாம் பார்த்தோன்னே போட்டுருவீங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறள் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து அகர வரிசை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆனா வரிசை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு அழகு அப்படிங்கிறதுல 2 அழகு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அடுத்து அன்பு அப்படிங்கிற வார்த்தைலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆனா வரிசையில் லா வந்து இந்த லா, சரியா?
இந்த பள்ளிக்கு வர்ற லா, இந்த லா தான் வந்து முதல்ல வந்து வரணும். ஓகேவா? ஆ கரெக்டு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது லா. ஓகேவா? அடுத்து தான் இந்த சிறப்பு லகரம் வந்து வரணும். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து கரெக்டு. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அழகு, அன்பு, ஆக்கம், ஆற்றல் அப்படிங்கிறது. அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்கள். பாருங்கள், வேர்ச்சொல் வினைமுற்று. இப்போ என்ன கேள்வி எடுக்கிறாங்க? சரியான வேர்ச்சொல் இணையை வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சென்று அப்படிங்கிற வேர்ச்சொல் வினைமுற்று சென்றார் அப்படிங்கிறாங்க. சென்றுங்கிறது வினையச்சத்துக்கு வந்து வரும், வேர்ச்சொல் வந்து வராது. சென்றாருக்கு செல் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ முதல் இது தப்பு. அடுத்து கண்டேன் கான். பாருங்கள், கண்டேன் அப்படிங்கிறதுக்கு கான் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். ஸோ ரெண்டாவது இது வந்து சரி. ஸோ இந்த சரியான வேர்ச்சொல் இணை அப்படிங்கிறது ரெண்டாவது தான். ஓகேவா? கேட்டார் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா கேள் அப்படிங்கிறது வந்து வரும். கேட்டாருக்கு கேள் அப்படிங்கிறது வரும், கட்டளை பேரில் வரும். பயின்றால் அப்படிங்கிறதுக்கு பயில் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் இங்கே வந்து சரியான விடை. அடுத்தும் வேர்ச்சொல். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ நம்ம வந்து வேர்ச்சொல், அதுக்கப்புறம் வினையச்சம், வினைமுற்று, வினையாள பெயர், பண்புத்தொகை, இதெல்லாம் வந்து எவ்வளோக்கெவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஈஸி, டக்குன்னு அடிச்சிருவீங்க. சரியா? நம்மளும் டக்குன்னு அடிக்கலாம். ஓகே. நடக்கிறது. பாருங்கள், நடக்கிறதுக்கு நட அப்படிங்கிறது கரெக்டான வேர்ச்சொல். இதை வந்து கரெக்ட் தான். அடுத்து உண்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உன் அப்படின்னு தான் வரணும். அதுக்கப்புறம் பேசினான் அப்படிங்கிறதுக்கு பேசு அப்படிங்கிறது வரணும். போனான் அப்படிங்கிறதுக்கு போ அப்படிங்கிறது வரணும். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து வேர்ச்சொல். பார்த்தீங்களா, ஒரு கொஸ்டின் தான், ஆனால் இதில் எத்தனை இது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவீங்க. சரியா? ரைட். வருக, வா. பாருங்கள், வருக அப்படிங்கிறதுக்கு வா, வரு. இப்போ வந்து பாருங்கள், இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கேள்வியை நல்லா பார்க்கணும். என்னடா அது, நானே ஒரு நிமிஷம் குழம்பி போயிட்டேன். என்னடா அது ஃபஸ்ட்டாக இருக்குது, நம்ம வந்து தப்பாக வந்து இது பண்ணுறோமோ அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தா தவறான வேர்ச்சொல். பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து மாட்டுவோம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இவ்வளோ நேரம் நம்ம சரியான வேர்ச்சொல் வந்து பார்த்தோம். இப்போ இதில் வந்து தவறான வேர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. வருக, வா அப்படிங்கிறது கரெக்டு, தவறு வந்து கிடையாது. அடுத்து தீர்த்தோன் அப்படிங்கிறதுக்கு தீர் அப்படிங்கிறதுக்கு கரெக்டு. வீழ்ந்தனல் அப்படிங்கிறதுக்கு வீழ்ந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீழ்ந்த அப்படிங்கிறது நம்ம பெயரச்சதில் வந்து வரும். வீல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இந்த ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா தவறான வேர்ச்சொல். சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, உரைத்ததுக்கு உரை அப்படிங்கிறது கரெக்டு. சரியா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லிருக்க சரியான இணை. இப்போ இத்தனை கொடுத்துருக்காங்க, இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ட்ரஸ்ட் அப்படிங்கிறது, ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை, ஸோ வராது. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர், கரெக்டு தான். ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது அப்படின்னா இந்த வாலண்டியர், தன்னார்வலர் அப்படிங்கிறது தான் வரும். சரியா? சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரண சாரணியர். ஓகேவா? கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சரியான விடை. அடுத்து கலைச்சொல். பாருங்கள், கோனிக்கல் ஸ்டோன். கோனிக்கல் ஸ்டோன்னா என்னது? குமிழிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். மிசைல் அப்படின்னா ஏவுகணை. காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி. ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம். ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. இப்போ வந்து பாருங்கள், இதில் எது சரின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏன்னா இது பார்த்ததில் எல்லாமே வந்து தப்பாக இருக்குது. முதல் ஸ்டோம் வந்து தப்பு, சீப்ரீஸ் தப்பு. சீப்ரீஸ்னா கடல் காற்றுன்னு வரும், டெம்பஸ்ட்டு வராது. லேண்ட் ப்ரீஸ் அப்படிங்கிறது நிலக்காற்று அப்படிங்கிறது சரி. ஸோ இது என்னென்னா கரெக்டாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று அப்படிங்கிறது தான் கரெக்டு. பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. அதாவது கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கேட்குறாங்க. சரியா? 7 மின்விசிறிகள் உள்ளன, இது வந்து பிறமொழி சொற்கள் கிடையாது. தங்க கட்டிகள் உள்ளனவா? பிறமொழி சொற்கள் கிடையாது. எழுதுகோள்கள் வாங்கி வா கிடையாது. இங்கே அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் அப்படிங்கிறதுல பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர். சரியா? இதில் இங்கே உத்தரவு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பிறமொழி சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. கவை, கொப்பு, போத்து, சண்டு, இதில் எது பொருந்தாத ஒன்று?
இதில் எது ஒன்று பொருந்தாத ஒன்று அப்படின்னா கவை, கொப்பு, போத்து இதெல்லாம் ஒரே கேட்டகரியில் வரும். சண்டு அப்படிங்கிறது வராது. ஸோ இந்த பொருந்தாத ஒன்றுனா இந்த சண்டு தான். சோம்பல் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? சோம்பல் அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? சுறுசுறுப்பு. உதித்த எதிர்ச்சொல் என்ன? உதித்த அப்படின்னா மறைந்த அப்படிங்கிறதா நம்மளுக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து வரும். அணுகு எதிர்ச்சொல் என்ன? அணுகு அப்படின்னா விலகு அப்படின்னு சொல்லி அர்த்தம், அதாவது எதிர்ச்சொல். தோரண மேடை பிரித்தெழுதுக. இதெல்லாம் லட்டு. தோரணம் கூட்டல் மேடை. அடுத்து வந்து பாருங்கள், கீழ்கண்ட பத்தியை படுத்தி வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. சிலபஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா, ஒரு பத்தி கொடுத்து அதில் வந்து நாங்கள் கேள்வி கேட்போம், அதில் வந்து ஒரு 5 கேள்விகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம இதை வந்து கவனமாக வந்து பார்க்கணும். பாருங்கள், உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடல்கள் மட்டுமே தான் பிளா பிளா பிளா. நீங்கள் வந்து இதை வந்து பாஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா வாசிங்க. நான் டைரெக்டாக ஆன்சரை வந்து சொல்லிடுறேன், சரியா? பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எது? இந்த பேராகிராஃப்லேருந்து நம்மளுக்கு வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, சரியா? நூல்கள் எங்கே கிடைக்கும்? நூலகத்தில் தான் வந்து கிடைக்கும். இதுலேயே வந்து இருக்கும், ஓகேவா? இந்த இதில் சரி. அடுத்ததாக, கிராமங்களில் இயங்கு நூலகம் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கிராமங்களில் இயங்கு நூலகம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் ஊர்ப்புற நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? என்ன சொல்கிறாங்க? ஊர்ப்புற நூலகம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு என்ன? பரப்பளவு எத்தனை ஏக்கர் அப்படின்னா 8 ஏக்கர். அந்த பேராகிராஃப்லேயே வந்து இருக்கும், சரியா? பரப்பளவு எத்தனை? 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் எத்தனையாவது பெரிய நூலகம்? எத்தனையாவது பெரிய நூலகம் அப்படின்னா இது வந்து 2வது பெரிய நூலகம், சரியா? இதெல்லாம் நம்ம அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கோங்க ஒரு டைம். நூலகம் பிரித்தெழுதுக. நூலகத்தை பிரித்தெழுதுனா என்ன வரும்? நூல் கூட்டல் அகம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே. அடுத்ததாக, சரியானவற்றை எழுதுக. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இது கூற்று. இதுக்கு காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். கரெக்டு, ரெண்டுமே கரெக்டு. கூற்று சரி, காரணம் சரி அப்படிங்கிறது, சரியா? நம்மளுக்கு இது வந்து ஒரு பாடத்தில், நியூ புக்கில் வந்து ஒரு பாடத்தில் வந்து இருக்கும், சரியா? ஓகே. அடுத்து, பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அவளன்று, அவள் அல்ல, அவள் அல்லல், அவள் இல்லை. இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. அன்று அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த அவள் அப்படின்னு சொல்லக்கூடியவோ இல்லைனா அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையோ அன்று அப்படிங்கிறது வந்து வராது, சரியா? இதுவே அவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவன் அல்லன் அப்படின்னு சொல்லி வரணும், ஓகேவா? இங்கே அவள் அப்படின்னு கொடுத்துருக்கனால அவள் அல்லல் அப்படிங்கிறது தான் கரெக்டு, சரியா? நம்ம என்ன நினைப்போம்? அவள் அல்ல வருமோ அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக வந்து அடிப்போம். ஆனால் தப்பு. அவள் அல்லல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. ஸோ இதுதான்ப்பா நம்மளுக்கு நிறைய குழப்பம். நம்ம டிஎன்பிசியில் சாதாரணமாக நினைக்கிறாங்க, அதாவது கஷ்டமானது கூட நம்மளால் வந்து அடித்து உடச்சிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஈஸியான இடத்துல ஈஸியானதானடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு செகண்டில் வந்து தப்பு வந்து பண்ணிடுவோம், சரியா? இதில் ஒருமை பன்மை பிழையை நீக்கினா எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. மதியழகன் ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து பாருங்கள். மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள். மதியழகன் ஒருத்தன், ஆனால் லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் தப்பினார்கள் அப்படின்னு சொல்லி பன்மையில் கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான். மதியழகன் ஒருத்தன், தப்பினான். ஓகே, இது வந்து கரெக்டு, சரியா? அடுத்தது பாருங்கள், மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினெல்லாம் வராது, சரியா? நம்ம ஆண்பால் குறிக்கிறப்ப உயர்திணை குறிக்கிறப்ப தப்பின அப்படின்னு வராது, தப்பியது அப்படின்னு வராது. ஏன்னா நம்ம வந்து உயர்திணை, ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்ததாக, சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சொல்லும் பொருளும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. பரி, கரி, கமுகு, சுற்றில். இதில் வந்து பாருங்கள், இதை பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா கமுகு பாக்கு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. கமுகு பாக்கு அப்படிங்கிறது, சரியா? கமுகு பாக்கு. பரினா குதிரைன்னு தெரியும், சரியா? சிற்றில்னா வீடுன்னு தெரியும், ஓகேவா? சரி. அடுத்து, பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. அந்த ஒரு ஓர் இதெல்லாம் லட்டு கொஸ்டின் பாருங்கள். ஓர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து முன்னால் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த ஓர் போடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னால் ஒரு உயிர் எழுத்து வந்து இருக்கணும். இதே ஒரு போடுறோம் அப்படின்னா உயிர்மை எழுத்து வந்து இருக்கணும். எதுன்னு பார்ப்போம். ஓர் போட்டால் முன்னால் வந்து உயிர் எழுத்து இருக்கா? இல்லை.
அடுத்து ஓர் நாள் கிடையாது, ஒரு அரசு கிடையாது, ஒரு நகரம் கரெக்டு. இந்த ஒரு நகரம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா ஒரு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உயிர்மெய் எழுத்து வந்து வரணும். சரியா? அடுத்தும் இந்த ஒரு ஓர் நான் வேகமாக சொல்லிடுறேன். ஓர் ஊர் இதை வந்து கரெக்டு தான். சரியா? ஒரு ஊர் வராது, ஓர் பள்ளி வராது, ஒரு அணில் வராது. ஓகேவா? ஓர் ஊர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறது கரெக்டு. மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து கரெக்டாக எழுதணும். சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? சிலப்பதிகாரம் என்ன வகை பா? என்ன வகை பா அப்படின்னா அகவர் பா. வள்ளுவரும் தம் குரற்பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? ஸோ யார் புகழ்கிறாங்க அப்படின்னா பரணர் வந்து புகழ்கிறாரு. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார்? ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார்? யார் அப்படின்னா மயிலைநாதர். பாருங்கள், இது ஆக்சுவலாக சிலபஸில் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஐம்பெருங்காப்பியத்துலேருந்து கேட்போம், நாங்கள் வந்து சிலப்பதிகாரத்துலேருந்து கேட்போம் அப்படிலாம் கொடுக்கல. அவங்க நார்மலாக வந்து பழைய சிலபஸ் வந்து இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வேறு ஒரு சிலபஸ் வந்து இருக்கும். அந்த சிலபஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் பாருங்கள், சிறப்பு தமிழ்லாம் தான் கேள்வி வந்து எடுத்துருக்காங்க. சரியா? கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக. கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலம். அதேமாதிரி இந்த திணைகளில் இந்த புறப்பொருள் இலக்கணம் வந்து இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இங்கே வந்து முல்லை தான் வந்து வரும். கரம்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் தருக. கரம்பிடும்பை, இடும்பைன்னா என்னது? துன்பம். சரியா? கரம்பிடும்பை இல்லார் அப்படின்னா துன்பம் தராத நல்லார் அப்படின்னு சொல்லிக்கிறது கரெக்டாக இருக்கும். சரியா? அடுத்து கல் கால் எது கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கல், இந்த பள்ளிக்கு வர்ற குண்டு இல்லை. கல் அப்படின்னா என்னது? கல் அப்படின்னா நம்ம எடுத்தெறிவோம் இல்லையா, கல், அந்த கல் வந்து குறிக்கலாம். சரியா? இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்னா கல்வி, படி அப்படிங்கிறது. ஓகேவா? படி. அதே மாதிரி கால் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து விதி வீதி. வீதினா என்னென்னு தெரியும்? வீதினா என்னது? தெரு. விதி அப்படின்னா என்ன? விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சட்ட விதி. நம்ம சொல்கிறோம் இல்லையா, சட்ட விதி. ஸோ கரெக்டு, ஆப்ஷன் ஏ. அடுத்து குறிநெடில். நான் டேஷ் படிப்பேன், நான் டேஷ் படிப்பேன். பாருங்கள், நான் பாடம் படிப்பேன் கரெக்டாக வரும், நான் படம் பிடிப்பேன் அப்படிங்கிறது கரெக்டாக வரும். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரி. சரியா? வேங்கை என்பதன் இருபொருள் தருக. வேங்கை, வேங்கையை வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா வேம் கூட்டல் கை அப்படிங்கிறத பிரிக்கலாம். சரியா? வேங்கை அப்படின்னா நம்ம புளியை வந்து சொல்லலாம், இல்லை அப்படின்னா மரத்தை வந்து சொல்லலாம். ஸோ வேங்கை மரம், மரம் புளி அப்படிங்கிறது கரெக்டு. நான் மட்டுமே தண்டனை ஏற்று நகரத்தை சேர்வேன் டேஷ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ராமானுசர். சரியான இணைப்பு சொல் என்ன? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. சரியா? பாருங்கள், நான் மட்டும் தண்டனை ஏற்று நகரத்தை சேர்வேனா, என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். சரியா? இதுக்கு சரியான இணைப்பு சொல் என்ன அப்படின்னா இவர் மட்டும் தண்டனை ஏற்று நரகத்துக்கு வந்து போயிடுவாராம். ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஆனால் அப்படிங்கிறது இங்கே வந்து சரி. நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியாள் டேஷ் இவை இல்லாதவர்க்கோ மோசமான எசமான். ஸோ இங்கே என்ன வரும்? இங்கேயும் ஆனால் அப்படிங்கிறது தான் வரும். சரியா? ரைட். அடுத்து சரியான வினாச்சொல். தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும். எத்தனை? இதெல்லாம் வந்து லட்டு. சரியா? லட்டு கொஸ்டின். அடுத்து வந்து பாருங்கள், காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் ஏனா எவ்வதுவா எதற்கா எதுவா? எது அப்படிங்கிறதான் கரெக்டு. சரியா? ரைட். இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இருக்கு அப்படின்னா இருக்கிறது அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா? அடுத்து எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க. இதை நம்ம வந்து எழுத்து வழக்கில் வந்து எழுதணும். எல்லாரும்
அப்படிங்கிறத எல்லாரும் அப்படின்னு தான் நம்ம வந்து இங்கே 4க்குமே எல்லாரும் தான் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் கூட வச்சுக்கலாம். ஆனால் இங்கே 4க்குமே எல்லாரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாரும். வேகமா அப்படின்னா வேகமாக. எங்கே அப்படின்னா எங்கு. போகிறாங்க அப்படின்னா போகிறார்கள். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து நிறுத்தற்குறி. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. இதுக்கு வந்து நிறுத்தற்குறியிட்டு கரெக்டாக வந்து எழுதணும் அப்படிங்கிறாங்க. அப்பா நிறுத்தற்குறியில் சாதாரணமாக வந்து நினைக்காதீங்க, சரியா? கண்டிப்பாக கேள்வி வந்து கேட்பாங்க. நிறுத்தற்குறியில் வந்து தமிழ் 1 2 3 மொத்தம் 4 இது வந்து வருது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கமா வந்து போடணும், சரியா? கமா போட்டு இயல் இசை நாடகம், தமிழ் தனி, இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது தனி என முத்தமிழாய் வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட், ஒரு புள்ளி வந்து வச்சிடணும். ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்குது. மற்றதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து வராது. ஏன் வராது அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து அப்பாசிட்ரு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து வராது. லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் தான் வந்து வரணும். இதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது. இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. கடல் சேம் கான்செப்டில் தான் வருது. அப்படிங்கிறப்ப கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டு. காலிங் பெல் பார்த்தீங்களா, நம்ம ஆளுக்கு வந்து எப்படி கேள்வி கேட்குறாங்க பாருங்க. காலிங் பெல்னால் என்ன? அழைப்பு மணி. அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்க இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா செய்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பீட் அப்படின்னா திரும்பவும் இல்லைன்னா மீண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் அப்படின்னா விடை. ஓகேவா? அப்படிங்கிறப்ப இது எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டு. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய். இது செய்வாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி கூறுறது என்னதுன்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஏவல் விடை. சரியா? ஏவல் விடை. அடுத்து நிறுத்தற்குறிகள் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? இது வந்து கரெக்டு. கலாம் ஐயாவை காண்பதா, இதில் வந்து எப்படி அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வந்து வரணும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சராக வந்து ஆப்ஷன் டி தான் கொடுத்துருக்காங்க. கலாம் ஐயாவை காண்பதா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேயே ஆன்சர் டி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஆப்ஷன் சியை தான் நினைப்போம். கலாம் ஐயாவை காண்பதா ஒரு கேள்விக்குறி, அதுக்கப்புறம் எப்படி கேள்விக்குறி. சரியா? ஆனால் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். மோர்போமி அப்படின்னா என்ன? மோர்போமி எனக்கு இங்கிலீஷே வர மாட்டேங்குது. சரியா? இது என்ன அப்படின்னா உருபன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க கன்சுலேட் துணை தூதரகம், இது வந்து கரெக்டு. பேட்டன்ட் காப்புரிமை, இது வந்து கரெக்டு. டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பணம் கொடுத்துருக்காங்க. ஸோ தவறான இணை அப்படிங்கிறது இதுதான். எப்போ இதெல்லாம் வந்து 11th இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக 11th 12th ஸ்கூல் புக்ஸை நல்லா வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? நீங்கள் வந்து குரூப் 4க்கு 6 to 10 தான் கேட்பாங்க. அதனால் இதில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. சரியா? 11th 12th முதல் நல்லா வந்து பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மொத்தமாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. புக் பேக்கில் உள்ளது அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நல்லா வந்து பாருங்கள். சரி, இதில் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. ஓகே. அடுத்து உவமைகளால் விளக்கப்படும் பொருட்கள் பொருந்தாதது தேர்க. கேள்வி வந்து பார்க்கணும். பொருந்தாதது கேட்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு விழலுக்கு இழைத்த நீர் போல அப்படிங்கிறதுக்கு பயனுள்ள செயல் கொடுத்துருக்காங்க. விழலுக்கு இழைத்த நீர் போல அப்படின்னா அது வந்து பயனற்ற செயல் தான் வந்து வரும். ஆனால் இங்கே வந்து பாருங்கள் பயனுள்ள செயல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பொருந்தாது. அடுத்து பசுமரத்தை ஆணி போல அப்படின்னா பசுமரத்தெல்லாம் ஆணி அடித்தோம் அப்படின்னா என்ன நல்லா இறங்கும். அதே மாதிரி தான் சீக்கிரமே வந்து மனசில் பதிகிறது அப்படிங்கிறது கரெக்டாக வந்து இருக்கும். சரியா? அடுத்து உடலும் உயிரும் போல் அப்படின்னா மனமொத்த நட்பு, இணைந்து இருக்கிறது எல்லாம் வந்து வரும். கிணற்று தவளை போல் அப்படின்னா உலக அறியாமை அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான்.
எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல அப்படின்னா என்ன? எலியும் பூனை என்ன பண்ணுவாங்க? ஒற்றுமையாக இருப்பாங்களா? சண்டை போடுவாங்க. ஸோ இங்கே வந்து பகைமை. கவிதா உரை படித்தால், இது என்ன வகை வினை? இது என்ன வினை அப்படின்னா கவிதா உரையை படித்தால் அப்படின்னு சொல்லி வரணும். வேற்றுமை உருவான ஐ வந்து இங்கே வந்து வெளிப்படையாகவும் மறைந்து வருது அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா செய்வினை அப்படின்னு சொல்லலாம். மெஜாரிட்டி அப்படி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. எவ்வகை வாக்கியம்? பிறவினை வாக்கியத்தை தெரிந்துத்தெழுதுக. குமரன் மலையில் நனைந்தான், எவ்வளவு உயரமான மரம், அப்துல் நேற்று வருவித்தான், பந்து உருண்டது. இதில் வந்து பிறவினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டால் அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம். சரியா? அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம். அடுத்த அகர வரிசை காணா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காக்கா காக்கா போடுறப்ப ஆனால் வந்து பாருங்கள் இதில் வந்து செங்கடல் தேங்காயும் கொடுத்துருக்காங்க. சரியா? அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறப்ப காணா வரிசை தான் வரும். கம்பளம் காக்கை குன்று எங்கே வருது? கரெக்டாக வருதா? கம்பளம் காக்கை இந்த இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. சரியா? அடுத்ததாக திரும்பவும் அகர வரிசை. இங்கிட்டு உயிரெழுத்தில் வந்து வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கரெக்டு எது அப்படின்னு கேட்டால் அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு அப்படிங்கிறது. அடுத்து வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக. பாடு. பாடு அப்படிங்கிறது வேர்ச்சொல். இதில் வந்து வினையாளனையும் பேர் எது அப்படின்னா பாடியவள் அல்லது பாடியவர் அப்படின்னு வருது அப்படின்னா அதுதான் வந்து கரெக்டாக வந்து வரும். சரியா? கான் தொழிற்பெயர். கான் தொழிற்பெயர் என்ன? காணுதல் அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர் வந்து வரும். சரியா? இப்போ இங்கே வந்துருக்குல்ல, இதையும் ஒரு சில பேர் புதுசாக படிக்கிறாங்கன்னா தோணும், சார் அல் வருதில்ல அங்கே வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. காணுதல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா? கண்டல் அப்படிங்கிறது வராது. அடுத்து அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? எதை குறிக்கும்? இது வந்து பரிவுன்னு வந்துட்டாலே இது வந்து இரக்கத்தை வந்து குறிக்கும். நம்ம என்ன நினைப்போம், இந்த இது வராதுன்னு தெரியும். சாரி, இப்போ பாருங்கள், இதில் நம்ம குழப்பருக்குன்னே நிறையா கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வறுமை அப்படிங்கிறது வராதுன்னு நல்லாவே தெரியும். சரியா? ஆனால் இந்த இரக்கம் வருமா, அன்பு வருமா, ஈகை வருமா அப்படிங்கிற இந்த குழப்பம் வந்து இருக்கும். சரியா? ஸோ இங்கே வந்து இரக்கம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆதவன், பகலவன், ஞாயிறு குறிக்கிற சொல் என்ன? ஆதவன், பகலவன், ஞாயிறு எதை குறிக்கும்? சூரியனை குறிக்கும். ஸோ இங்கே வந்து கதிரவன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி இந்த மாதிரி எதை வந்து சொல்கிறாங்க? எப்பா இதெல்லாம் லட்டு கொஸ்டின்ப்பா. என்ன அப்படின்னா காற்றவன்னு சொல்லுவாங்க. அடுத்து கொடு, கோடு. கொடுன்னா கொடுக்கிறது. கோடு அப்படின்னா நம்ம வந்து வரைகிறது, நேராக வரைகிறது. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. பார்க்கலாமா? நிறைய தப்பு வரும் இதிலலாம். பார்ப்போமா? இதில் வந்து வாடை காற்று வீசியது. வாடை காற்று இக்கு வந்து இங்கே வந்து வருது. ஓகே, ஃபஸ்ட்டு இது கரெக்ட் தான். வாடை காற்று வீசியது அப்படிங்கிறது தவறு, ரெண்டாவது தவறு. அடுத்து வெயில் சட்டென தணிந்தது கரெக்டு. வெயில் சட்டென தணிந்தது தப்பு. சரியா? 1, 3 சரி. ஓகேவா? அடுத்து இல்லத்தின் அருகே கூரை. கூரைக்கு அடுத்து கட்டினரா, உருவாக்கினரா, வேய்ந்தனரா, முடைந்தனரா? கூரை வேய்ந்தனர் அப்படின்னு சொல்லணும். கூடை இல்லை, கூரை. கூடை அப்படின்னா முடைந்தனர் அப்படின்னு சொல்லி வரணும். சரியா? ஸோ வேய்ந்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து பொருந்தாத சொற்களை எடுத்ததுங்க. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் என்ன பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா வார்த்தையை கொடுத்துட்டு பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்களே அப்படின்னு தோணும். சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குற்றிய லுகரச் சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? குற்றிய லுகரச் சொற்கள். அதில் பொருந்தாது வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து பார்த்தோன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். இதில் இந்த பாக்கு, பாட்டு, பத்து இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வன்தொடர் குற்றிய லுகரம். இதில் பஞ்சு மட்டும் என்ன அப்படின்னா மென்தொடர் குற்றிய லுகரம். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. ஓகேவா? நல்லா படித்தா தான் இதை பார்த்தோன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அடுத்து திரும்ப பொருந்தாத சொல். பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. இதையும் பார்த்தோன்னா கண்டுபிடிக்கலாம். பண்பு, மஞ்சு, கண்டு இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்தொடரில் வந்து வரும். ஓகேவா? எஃகு மட்டும் ஆயுத தொடர். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டு, பொருந்தாத சொல்ல. வானம் அளந்தது பிரித்தெழுதுக. லட்டு கொஸ்டின். வானம் கூட்டல் அளந்தது. கைப்பொருள் பிரித்தெழுதுக. திரும்பவும் லட்டு கொஸ்டின். கை கூட்டல் பொருள். என்றென்றும் பிரித்தெழுதுக. என்றென்றும்.
என்றும் கூட்டல் தப்பு தப்பு வருது பார்த்தீங்களா? என்று கூட்டல் என்றும். சரியா? என்றும் இல்லை, என்று கூட்டல் என்றும். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்ததாக வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம். வாசல் அலங்காரம் நம்ம வந்து போட்டுக்கூடாது. வாசல் அலங்காரம் போட்டுக்கூடாது. சரியா? அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. சரியான தொடரை தெரிவு செய்க. அதை செய்தது நான் அன்று. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. அடுத்து பகைவர் நீவீர் அல்லர். இவை பழங்கள் அல்ல. இதில் எது சரியான தொடர்? பாருங்கள், இதில் எது வந்து சரியான தொடர் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் அப்படின்னு வந்து அப்படின்னா அன்றுலாம் வரக்கூடாது, ஒன்று அல்லன் வரணும், அல்லனா அல்லல் வரணும் அப்படின்னு சொன்னா. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா, இவை பழங்கள் அல்ல அப்படிங்கிறது கரெக்டு. ஓகேவா? சரியான தொடர் எது அப்படின்னா இவை பழங்கள் அல்ல அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. தெளிவுனா என்னது? தெளிவுனா நற்காட்சி அப்படிங்கிறது இங்கே வந்து வரும். ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. உவசமம் அப்படின்னா அடங்கியிருத்தல். பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது சரியான விடை. சொல்லும் பொருளும் எப்போ அந்த சொல்லும் பொருளை எங்கே படிக்கணும்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது, அத்தனை வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. சரியா? எல்லாத்தையும் படிக்கணும். சரி, குந்த அப்படின்னா உட்கார அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து விளையாடுவோம் இல்லையா, நக்கல் குந்தல் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? குந்த அப்படின்னா என்னது? உட்கார. அடுத்ததாக மிசை அப்படின்னா மேலே அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? மிசை அப்படின்னா மேலே. இந்த மிசை அப்படிங்கிற வார்த்தை வந்து பாருங்களேன், நிறையா இடத்துல இது வந்து வரும். ஓகேவா? அடுத்து கந்தம் அப்படின்னா மனம். விசனம் அப்படின்னா கவலை. 2, 4, 1, 3 அப்படிங்கிறது சரியான விடை. எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதீர், மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும். கட்டளை தொடர். எவ்வளவு உயரமான மரம்? என்ன வகை தொடர்? எவ்வளவு உயரமான மரம். இந்த ஆச்சரியக்குறி வந்துட்டாலே அது வந்து உணர்ச்சி தொடர். பழம் கூட்டப்பெயர் என்ன? பழத்தை வந்து என்ன சொல்லுவோம்? பழக்கள் சொல்லுவோமா, பழங்கள் சொல்லுவோமா, பழங்கள் சொல்லுவோமா? கேள்வியை பார்த்தீங்களா எப்படி வந்து கேட்குறாங்க பாருங்கள். பழங்கள். இது வந்து தமிழில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப எளிமையாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. ஆடு வந்து என்ன சொல்லுவாங்க? ஆடு நிறையா, ஆடு கூட்டமா, ஆட்டு மந்தையா, ஆடுகளா? ஆட்டு மந்தை அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து பொருத்தமான நூலினை தேர்வு செய்க. அல்லல் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? அல்லல் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அல்லல் இல்லை, அல்லில். அல்னா இரவு. சரியா? ஓகே. இது வந்து எங்கே அப்படின்னா நற்றிணையில் வந்து 10th வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? நற்றிணை நூலில் வந்து இந்த அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து இருக்கும். கலைச்சொல் தருக. சாலின் சாயில் அப்படின்னா கலர் நிலம். ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர். ஆன்ஷியன்ட்னாலே என்ன அப்படின்னா பண்டைய அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. மிசைல்னால் கடல் மெயில் கொடுத்துருக்காங்க, லான்ச் வெஹிக்கிள்னால் ஏவுகணை, டவுன்லோட்னா பதிவிறக்கம், நாட்டிக்கல் மெயில்னால் ஏவு ஊர்தி. இதில் எது சரியான இணை? மிசைல்னால் ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனால் இங்கே கடல் மெயில் கொடுத்துருக்காங்களா? தப்பு. லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா ஏவு ஊர்தின்னு சொல்லுவாங்க. தப்பு. சரியா? டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம், ரைட்டு. நாட்டிக்கல் மெயில் அப்படின்னா கடல் மெயில்னு சொல்லுவாங்க. இதுவும் தப்பு. மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இருபொருள் அலை அப்படின்னா என்ன? அலைனா 2 பொருள் இருக்குது. என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அலை நம்ம நீர் அலை அல்லது கடல் அலை சொல்லலாமா? ஓகே. 2வது அலைக்கு வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வேலை அதிகம்ப்பா அலைஞ்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அலைந்து திரிதல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? அடுத்து 6 இருபொருள் தருக. ஃபஸ்ட்டு 6க்கு வந்து நம்மளுக்கு வந்து தெரியும், நதி அப்படிங்கிறது தெரியும், இன்னொன்று நம்பர்னு தெரியும். ஸோ ஆப்ஷன் பி. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. சேவல் கூவும், புறா கொக்கரிக்கும், கோழி சத்தம் போடும், கோழி கரையும்.
இதில் நம்ம பார்த்தோன்னா எழுதிக்கலாம். சேவல் கூவும் கரெக்டு. மரபு பிழையற்ற தொடர்னா சேவல் கூவும் தான். சரியா? சரியான இணைப்பு சொல் காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது. டேஷ் பாட்டின் மூல ஊற்றே. விடுபட்ட இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. இந்த இடத்துல என்ன வரும்? ஏனெனில் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து நிறுத்தற்குறி. இதில் எது சரியானது அப்படிங்கிறாங்க. ஆ அப்படின்னு வந்தாலே ஆச்சரியக்குறி தான் வந்து வரணும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது யார் அது சாலையோரம் படுத்து கிடப்பது? இந்த ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா? அடுத்து ஊர் பெயர்களின் மருவு. புதுக்கோட்டை. புதுக்கோட்டையை என்ன சொல்லுவோம்? புதுகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து திருநெல்வேலி. திருநெல்வேலி என்ன சொல்லுவோம்? நெல்லை அப்படின்னு சொல்லுவோம். மரு. ஓகே. புதுச்சேரி புதுவை. அடுத்து பொருத்தமான காலத்தை சுட்டுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. இது என்ன வகை காலம்? மேய்கின்றன, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து நிகழ்காலம். சரியா? நிகழ்காலம். சாரி. பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 4 வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் சரியான இணை கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம், இது கரெக்டு. மாணவி எழுதுகிறாள், இதுவும் நிகழ்காலம் தான். ஆனால் இது இறந்தாலும் கொடுத்துருக்காங்க, ஸோ தப்பு. வளவன் சாப்பிட்டான். சாப்பிட்டான்னா முடிஞ்சு போச்சு, ஸோ அது வந்து இறந்த காலம். இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. குமுதா கடைக்கு போனாள். போனாள் அப்படின்னா போயிட்டா. சரியா? அப்படிங்கிறப்ப முடிச்சு. ஆனால் இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க. கண்ணன் படித்தான் இறந்த காலம். பூவிலி கோலம் வரைகிறாள் எதிர்காலம். பாருங்கள், கண்ணன் படித்தான், படித்து முடிச்சுட்டான் அப்படிங்கிறப்ப அது வந்து இறந்த காலம் தான். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் தான். பூவிலி கோலம் வரைகிறாள், வரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிறப்ப இது நிகழ்காலம், தப்பு. ஊட்டமிகு உணவு உண்பார். உண்பார் உண்பார்னா இனிமே வந்து உண்பாங்க, அப்போ அது எதிர்காலம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. பொது அறிவு நூல்களை தேடி படிக்கின்றார், நிகழ்காலம். ஆனால் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து சரி. லாஸ்ட் வழக்கு. நீத்துப்பாகம் குடிக்கவா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அதாவது நீத்துப்பாகம் குடிக்கவா அப்படிங்கிறது நம்ம பேச்சு வழக்கு. அது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எழுத்து வழக்கில் வந்து எழுதணும். சரியா? நீத்துப்பாகம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேல் கஞ்சி குடிக்கவா, இதுதான் வந்து கரெக்ட். நீத்துப்பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி. சரியா? ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு 100 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். ஒரு 40 நிமிஷம் தான், அதிகமான இல்லை, 40 நிமிஷம் தான். ஸோ இந்த மாதிரி மாடலில் தான் நம்மளுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கொஞ்சம் மாற்றம் உள்ள விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். குரூப் 4 தமிழில் வந்து எப்படி ஒன்று எதில் உங்களுக்கு டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஒன்று தமிழில் வைப்பாங்க, இல்லைன்னா ஜிஎஸில் வந்து வைப்பாங்க. டெஸ்ட் வைக்காமல் இருக்கவே மாட்டான். சரியா? சரி, அது என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருவோம். ஆனால் நம்ம வந்து எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் இல்லையா? அப்படிங்கிறப்ப நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து நல்லது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.